பார்க்க போகிறது வந்து பேசிக் ஹேண்ட் டச் வித்து எலாஸ்டிக் பேண்ட் வச்சு எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அன்னைக்கு செயின் பர்மிஷன் எப்படி எலாஸ்டிக் பேண்ட் யூஸ் பண்ண ஒரு வீடியோ போட்டான். இப்போ வந்து இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வருஷம் வந்து 2024-25 ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் 6 மாதம் ஒர்க் அவுட் தான். அவங்கள மேட்ச் கிரவுண்டில் மேக்ஸிமம் இறக்க மாட்டோம். அவங்கள ஃபுல்லாக ட்ரெயின் அப் பண்ணி அதுக்கப்புறம் தான் மேலே கொண்டு வருவோம். சரிங்களா? அவங்கள ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபிட்னஸ் நல்லா பண்ணிடணும். அடுத்து ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ப்ராக்டிஸை பண்ண விடுவோம். இன்னைக்கு அவங்களுக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா, பேசிக் ஹேண்ட் டச் எலாஸ்டிக் பேண்ட் வச்சு எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஓகே, பேண்ட் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃபுட் ஒர்க் எப்படி போடணும் பார்த்து கத்துக்கணும். சரியா? ஃபுட் ஒர்க் இதான் ஃபுட் ஒர்க்குங்கிறது. என்ன ஃபுட் ஒர்க்கு கத்துட்டு அடுத்து ரைட் அடிச்சு வெளியே வந்துட்டு மறுபடியும் ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் நார்மலா பண்ணணும். அடுத்து எலாஸ்டிக் பேண்ட் வச்சு இதே பண்ணும்போது உனக்கு ஈஸியா டெவலப் ஆகும். இப்ப நார்மலா பண்ற எலாஸ்டிக் பேண்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், டைட்டா இருக்கும். அந்த டைட்டை இழுத்து பண்ணும்போது உனக்கு ஸ்பீடு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? பண்ணு பார்ப்போம். பண்ணுது அடிக்கிற இங்க பேரு இந்த ஹேண்ட் டச் வந்து என்னைக்கும் பண்ணும்போது இப்படி தூக்கும் போது உன் மைண்ட் இங்க தான் போகும், கான்சென்ட்ரேஷன். புரியுதா இல்லையா? இப்படி தூக்கி அடிக்கும் போது இங்க தான் போகணும், இது பண்ணக்கூடாது. இங்க வந்து நான் என்னைக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஹேண்ட் டச்ல பாடி போற மாதிரி போகணும், அடுத்து ஃப்ரீயா யூஸ் பண்ணணும். ஓகேவா? நீ இந்த கையை இப்படி மடக்குனாலே எல்லாம் மடக்குங்கண்ணே, இப்படி மடக்கு. இப்போ கான்சென்ட்ரேஷன் எங்க போகுது? அவன் மேல போகாது, உன் கைக்கு தான் உன் கண்ணு கை போகும். புரியுதா இல்லையா? தெரியுதா? இப்ப நீ இங்க வந்து தொட போறேன்னா, இப்ப இங்க இருந்து அட்டம் போட்டு போற போகும்போது நீங்க உங்களோட டைட்டா பாடியை டைட்டா பண்ணிட்டு இப்படி அடிக்க வாங்கன்னா இங்க ஷோல்டருக்கு போகும். புரியுதா? உன் மைண்ட் இங்க வந்து இறங்கும், அங்க தொட மைண்ட் போகாது. அடுத்து இப்படி கையை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கையை இப்படி மடக்கும், ஃபுல்லா மடக்கி இப்படி தொட போவான். இப்படி மடக்கி தொட போகும்போது ரிஸ்டுக்கு தான் போகும் நம்ம மைண்டு. என்ன எங்க போகுது? மேல அது தொடருக்கு மைண்டு போகுது. ரிஸ்டுக்கு போயிட்டு அப்புறம் போகும்போது அங்காட்டி ஏறிடுவான். சரி, அப்ப என்ன பண்ணும், இங்க இப்படி போகும்போது பக்கத்துல போகும்போது இப்படி போகணும். அப்ப என்ன பண்ணும், இதை கான்சென்ட்ரேஷன் பண்ணி தான் ஏறுவான். நீ கையை கொண்டுட்டு போனாலோ இது பண்ணாலும் அவன் என்ன பண்ணிடுவான், ஃபாஸ்டா இருக்கும். இப்படி இங்கிட்டு போயிட்டு பாஸ் பண்ணணும், இங்க ஃபாஸ்டா வளரலாம். ஃப்ரீயா இருக்கணும் பாடி. விளையாடும் போது என்ன சொல்லியிருக்கேன், பாடி ஃப்ரீயா இருக்கும், டைட் பண்ணிட்டு ஆடக்கூடாது. அதை அடிக்க வந்ததான் என்ன பண்ணும், டைட் பண்ணி அடிச்சு இடிச்சுட்டு போகணும். ஓகேவா? டச்சு இது பண்ணும்போது ரைட் அடிச்சு பண்ணும்போது எங்க போடணும், தைக்கு தான் போடணும், நீக்கு தான் போடணும், தொடைக்கிட்ட தான் போடணும். இங்க போடும்போது என்ன காரணம்னா என் பாடியை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துருவான், ரெண்டாவது வந்து லேட்டா எடுப்பான். இங்க இப்ப நான் அங்க நிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் பாடியை தான் எடுப்பேன், காலை எடுக்க மாட்டேன். புரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் பாடி எடுக்கும் போது இங்கதான் ஈஸியா கிடைக்கும். ரைட் அரிச்சுக்கு போடும் போது அது என்ன பண்ணா ஆல்ட்ருக்கு போடணும், ஆல்ட்ருக்கு போட்டு இங்க போடணும். ஆல்ட்ருக்கு ஹேண்ட் டச் கொண்டு போனா இவனை இழுக்க மாட்டான். புரியுதா? அவனை காப்பாத்த தான் பார்ப்பான். அடுத்து இங்க டச் பண்ணிடணும். புரியுதா? அதே மாதிரி அங்க போனா கார்னருக்கு தொட போனா ஃபர்ஸ்ட் கார்னரை போய் தொடக்கூடாது. கார்னரு இல்ல, இங்க ஷோல்டர் தான் போடணும். அங்க போய் தொடையில போட்டீங்கன்னா என்ன பண்ணுவான், ஃபாலோ அடிச்சு எரிஞ்சிடும். இங்க போடும்போது தோல்ல போட்டு பென் பண்ணி வந்துடலாம். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்க. ரைட் அரிச்சுக்கு போடும்போது நீ கீழே போடு, அங்க இன்னுக்கு போடும்போது மேல ஷோல்டர், அது இன்னதான் தொடணும். இன்ன தொடும்போது இன்ன தொட்டினா இன்னும் கிடைப்பா. இன்ன வந்து என்ன இருக்க மாட்டான், கார்னரை இழுக்க மாட்டான். அப்ப இங்க டச் பண்ணிட்டு அங்கேயும் டச் பண்ணிக்கலாம். இங்க கிடைக்கலன்னா அங்க கிடைச்சு. ஃபுட் ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஸ்பீடா வேணா, இது டைட்டா இருக்கும். டைட்டா இருக்கும் போது நமக்கு பண்றது கடினமா இருக்கு. ஏதோ ஒரு இது கடினமான வேலையை செய்யும் போது பண்ண அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், நமக்கு செட் ஆயிரும். புரியுதா? அப்ப ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிரும். இனி நார்மலா பண்றதோட கொஞ்சம் வெயிட், எதுக்கு நம்ம நார்மல் ஓன் பாடி வெயிட் ட்ரைனிங் பண்றோம், அடுத்து வெயிட் வச்சு பண்ண போறோம். ஓன் பாடி என்ன பண்றோமோ அதுக்கு தகுந்ததுதான் செட் ஆகும். அடுத்து வெயிட் வச்சு பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும் ஸ்ட்ரென்த். அது மாதிரிதான் இதுவும் ஃபுட் இருக்கு. இது எலாஸ்டிக் பேண்ட் வச்சு பண்ணும்போது இங்க எல்லாம் டச் பண்ணிட்டு இப்படி ஃபாஸ்டா வரணும், ஸ்பீடு. ஓகேவா? அது கண்டிஷன் அப்படியே அவ்வளவுதான். இப்ப பாரு, இப்ப என்ன பண்ணா
ஆர்ச்சுக்கு மட்டும் தான் மைண்ட் போச்சு. நீ ஸ்பீடா போய் கிடைச்சா கிடைக்கும். இதோட நான் சின்ன இன்னொரு மெத்தட் சொல்லி தரேன். இப்படி பண்ணும்போது இங்க மூவ்மெண்ட் போடும்போது போட்டு இங்க தொடு. என்ன காரணம்னா இங்க தொடும்போது இவனை தொடும்போது என்ன பண்ணுவான், இவனை மட்டும் தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணி அவனை இழுக்க பார்ப்பான். அப்ப இவனை என்ன பண்ண மாட்டான், இழுக்க மாட்டான். அப்ப இங்க டச் பண்ணும்போது இங்க போட்டு, ஓகேவா? அதே மாதிரி இந்த கால் வந்து எவனை தெரியும் அதை பார்க்கணும்னு சொல்லுவேன். டச் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். இங்க தொடும்போது இவனை பார்க்கணும். தொட்டுட்டு வெளியே எடுத்து வச்சு அந்த நாட்டுக்கு தொட்டுட்டு அடுத்து ஃபாஸ்ட் கண்டினியூ பண்ணு. வெரி குட். அவ்வளவுதான். ஸ்பீட் பண்ணு. இன்னும் அங்க நின்று தள்ளின்னு. தப்பு நம்பர். இங்க தொடும் போது கால் இப்படி போக கூடாது, இப்படி திரும்பி தொடக்கூடாது. இந்த கால் வெளியே இருக்கணும். இப்படிதான் தொட்டுட்டு புரியுதா? அங்க நல்லா சொல்றது பேரு ஹேண்ட் டச். என்னைக்குமே யாரை தரமோ அவனை பார்க்கணும். அதே மாதிரி இந்த கால் நேரா இருக்கக்கூடாது. நேரா இருந்துச்சுன்னா உன்னை கட் பண்ணி அடிச்சானா என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் இருக்காது. சரியா? இங்க இப்படிதான் இருக்கணும். பேரு இதுல குறைஞ்சது 1.5 ஃபீட் இருக்கா, 1 to 1.5 ஃபீட் இருக்கும். இப்படி இருக்கும்போது கீழே போனி அழகா எடுத்துக்கலாம் ஈட்டி போட்டாலும். இதே நேரா போட்டுனா அடிக்கணி அவளை எடுக்கிறதுக்கு பேலன்ஸ் பண்ண எங்க மைண்ட் போடணும்னு தெரியாது. இப்ப டச் பண்றோம், புரியுதா? அதனால எப்பவுமே என்ன பண்ணணும், கேப் இருக்கணும். இதுக்கு இருக்கும் கேப் இருக்கணும். இந்த கேப் கிடையாது, இந்த டிஸ்டன்ஸ் இது வெளியே இருக்கணும். இது எங்க இருக்கணும், மிட்லைன் பார்த்துருக்கணும். இது இந்த காலை தொடும் போது யாரை தொட போறோமோ அந்த லெக்க பார்க்கணும். இப்படி பெண்ட் பண்ணா இதுல பெண்ட் பண்ண முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி தொடும். இப்படி தொடும் போது என்ன பண்ண முடியாது, இதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இதே இப்படி தொட்டா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் போட்டு தொடலாம். புரிஞ்சா? இப்படி தொட்டினா என்ன பண்ண முடியாது, கிடைக்கும். ஸ்பீட்ல கிடைச்சா கிடைச்சிடும், இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இதே புரிஞ்சுச்சுன்னா இன்னொரு தடவை பெண்ட் பண்ணி கூட உள்ள போய் தொடலாம். யாரு எந்த கார்னர் கட் பண்ணும்? இந்த கால் வெளியே இருக்கு, இங்க இருக்கு. எப்படி அங்க கட் பண்ணும் எனக்கு புரியல. இங்க தொடுற, நாங்க தொட்டு இப்படி தொடும்போது நீ இதுல தானே வெளியே வருவேன். இது எப்படி கார்னர் கட் பண்ண முடியும்? எது இப்ப இந்த கால தான் இப்படி இருக்க கூடாதுங்கிறது என்ன, அன்பேலன்ஸ்ல இப்படித்தானே தொட சொல்லியிருக்கேன். இப்போ கார்னர் அடிச்சா நீ கார்னர் பார்க்க மாட்டியா? புரியுதா இல்லையா? இப்ப தர்றேங்க என்ன ஒரு கார்னர் வழியா. ஆமாடா.